வணக்கம். அஞ்சரை பெட்டி மூலிகை விருந்து பகுதியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பொங்கல் வகை வெந்தயக்கீரை பொங்கல். இந்த வெந்தயக்கீரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஊற வைத்த அரிசி, பாசிப்பருப்பு, புளி கரைசல், மிளகாய் வற்றல், வெந்தயக்கீரை, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம். இதுதான் இந்த வெந்தயக்கீரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை முதல்ல இதில் வச்சுட்டு புளிக்கரைசலை முதல்ல குக்கரில் நம்ம விட்டுக்கிறோம். விட்டுட்டு அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுருக்கோம். இதில் ஏன் ஊற வச்சுருக்கோம்னா இன்னும் நல்லா குழையும், அதுக்காக தான் ஊற வச்சுருக்கோம். இல்லைன்னா அப்படியே களைஞ்சு கூட போட்டுக்கலாம். இந்த அரிசி, பாசிப்பருப்பு ஊற வச்சதை இந்த புளிக்கரைசலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு தகுந்த மிளகாய், அதோட இந்த வெந்தயக்கீரை நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ண வெந்தயக்கீரை இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு இப்போ இந்த புளிக்கரைசல் தண்ணி தான் நம்ம இதில் தண்ணி விட்டுருக்கோம். பொங்கலுக்கு அந்த தண்ணி பத்தாது. அதனால் இந்த அரிசினா நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை மூடிட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 சவுண்டு வரைக்கும் விட்டுடணும். நல்லா அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம கலந்து விட்டோம்னாக்கா நல்லா குழஞ்ச நிலையில் அந்த அரிசி, பருப்பு, வெந்தயக்கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் சேர்ந்து குழஞ்சி இருக்கும். அப்போ நம்ம அதை இறக்கி வச்சு நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். இந்த முறையில் தான் நம்ம இந்த வெந்தயக்கீரை பொங்கலை செய்யணும். இப்போ இதை நல்லா சூடாகி விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரில் 4 விசில் ஆஃப் பண்ணி ப்ரெஷரும் இறங்கியிருக்கு. பொங்கல் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எல்லாம் ஒன்று போல் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. அதனால் இது அப்படியே நான் சர்விங் டிஷ்ஷில் போட்டுடலாம். வெந்தயக்கீரை புளிப்பொங்கல் இங்கே தயாராக இருக்குது. இப்போ இந்த வெந்தயக்கீரை பொங்கல், புளிப்பொங்கல் எப்படி செஞ்சோன்னு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல புளிக்கரைசலை நம்ம குக்கரில் விட்டோம். அதில் நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்தோம். மிளகாய் வற்றலையும் சேர்த்து அதோட நம்ம வெந்தயக்கீரையும் சேர்த்தோம். அதோட உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கின உடனே எடுத்து வச்சுருக்கோம்.